நீ தேவர்களுக்குள் தேர்ச்சி பெற்றுள்ளாய், மாயையையும் கற்று வைத்திருக்கிறாய். ஒரு வாளுடன் தனியே வந்துள்ளாய், நீ யார் என்று வீரவாகுத் தேவரிடம் கயமுகன் வினவினான். ஆலகால நஞ்சை உண்ட சிவபெருமானா, திருமாலா, தாமரையில் அமரும் பிரம்மனா, வெண்மையான தந்தங்களை உடைய ஐராவத யானையை பெற்ற இந்திரனா, உன்னை அனுப்பியவர் யார் என்று கயமுகன் வீரவாகுத் தேவரை வினவினான். இக்காட்சியையும் ஆலாலத்தை அயின்ற நம்பனோ, மாலானோ, வனசத்தில் அண்ணலோ, பாலார் தத்தி படைத்த கள்வனோ, மேலார் இங்குனை விட்ட தன்மை யார் என்று இக்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார். நேமியோ, குலிசியோ, நெடுங்கணிச்சியோ, தாமரை கிழவனோ, அதாவது சக்கரப் படையை உடைய திருமாலா, வஜ்ராயுதம் உடைய இந்திரனா, நீண்ட சூலாயுதத்தை உடைய ஈசனா, தாமரை மலருக்குரிய பிரம்மனா என்று அனுமனை ராவணன் வினவியதாக கம்பராமாயணம் உரைக்கிறது. மேலும் ராவணன் ஆரை நீ, யாருனை விடுத்தவர் என்பன போன்ற வினாக்களையும் கேட்கிறான். வெற்றி தோள்களை உடைய வீரவாகுத் தேவர், ஓயாது தற்பெருமை பேசும் அரசனே, என்னோடு எதிர்த்து இன்று விரைவாக இறக்கப் போகிறாய், வருக வருக என்று தீமை கொண்ட வாயை பெற்றவனான கயமுகனை போருக்கு அழைத்தார். போருக்கு அழைக்கும் இக்காட்சியை ஓவா திவ்வகை யோதி முன்வரும் தீவாயோன் எதிர் சென்று, வல்லையிற் சாவாய் என்னிடை சார்ந்துளாய் கொலாம், வாவா என்றனன் வாகை மொயம்பினான் என்று காட்சியை கண்முன்னே கொண்டு வருகிறார் கச்சியப்பர். இங்கு மொயம்பு என்பது தோள் வலிமையை குறிப்பதாக உள்ளது. வீரவாகுவின்